Good morning, students. Today now let us start the new chapter, circle. First concept, tangent. This is a circle. A line intersect in one point. Circle one point is called a tangent. A line intersect in a one point. A circle one point intersect ana, it is called a tangent. இன்ஃபைனட்லி மெனி டேஞ்சண்ட்டை நம்ம சர்க்கிளில் ட்ரா பண்ண முடியும். பாருங்கள், இப்படி ஒரு ட்ரா பண்ணலாம். இங்கே இது போல் இன்ஃபைனட்லி மெனி டேஞ்சண்ட் ட்ரா இன் ஏ சர்க்கிள். இன்ஃபைனட்லி மெனி டேஞ்சண்ட் ட்ரா இன் ஏ சர்க்கிள். பேரலாக நம்ம 2 டேஞ்சண்ட் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். பாருங்கள், இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா பேரலாக 2 ட்ரா பண்ணலாம். இல்லை சப்போஸ் இங்கேயும் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா 2 டேஞ்சண்ட் மட்டும்தான், பேரலாக 2 டேஞ்சண்ட் மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். A line intersect in 2 points is called a secant. ஒரு லைனு சர்க்கிளில் இது 1 point, another point, 2 point intersect is called a secant. A line intersect in a circle in 2 points is called a secant. ஒரு டேஞ்சண்ட்டும் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த காமன் பாயிண்ட்டுக்கு நேம் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இந்த காமன் பாயிண்ட்டோட நேம் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். Exercise 10.1. How many tangent can a circle have? Infinitely many tangent ட்ரா பண்ணலாம். Infinitely many tangent. Infinitely many tangent. See the figure. Infinitely many tangent நம்மளால ட்ரா பண்ண முடியும். Next, fill in the blanks. Second question. A tangent to a circle intersect it in dash points. 1 point. A tangent என்ன சர்க்கிளை டச் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் tangent. A tangent to a circle intersect in dash points. 1 points. A tangent intersect in a circle in dash points. 1 points. இந்த சர்க்கிளை டச் பண்ணக்கூடிய இந்த லைனோட பேர் தான் tangent. A tangent to a circle intersect in dash points. 1 pointsல intersect ஆச்சுன்னா அது tangent. A line intersecting a circle in 2 points is called secant. ஒரு லைன் சர்க்கிளில் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆனால் அந்த லைனுக்கு பேர் என்ன? secant. This line is a secant. A line intersect in circle in 2 points is called a secant. A circle can have dash parallel tangent at most. 2 parallel tangent தான் அதிகபட்சமாக நம்மளால் ட்ரா பண்ண முடியும். 2 parallel tangent இன்டர்செக்ட் ஆகக்கூடாது another tangent கூட. அப்போ இன்டர்செக்ட் ஆகாத 2 parallel tangent மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஒரு சர்க்கிளுக்கு பேரலாக 2 parallel tangent மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். ஒன்று another இங்கே ட்ரா பண்ணலாம், நான் இன்டர்செக்ட் ஆகும். அட்மோஸ்ட் அதிகபட்சமாக இன்டர்செக்ட் ஆகாத 2 parallel tangent மட்டும்தான் ட்ரா பண்ண முடியும். Fourth question. The common point of a tangent to a circle and the circle is called a point of contact. The tangent circle touch ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் காமன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் காமன் circle and the circle is called point of contact. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் point of contact. Next, important theorem 10.1. The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. A tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்ட்டு டேஞ்சண்ட் அட் எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட்லன்னா ட்ரா பண்ண, எனி பாயிண்டில் ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்ட் இங்கே ட்ரா பண்ணுறோம். இஸ் பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது ரேடியஸ், ஓகேங்களா? ஓபிஎஸ்ஏ ரேடியஸ். அந்த டேஞ்சண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இந்த பாயிண்ட்டும் இந்த ரேடியஸும் பர்பண்டிகுலராக, ஓபி பர்பண்டிகுலர் டு ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். Given a circle C is a circle
O is a center of the circle, small r is any radius of the circle. And a tangent AB at a point P. AB என்ற ஒரு tangent draw பண்ணுறோம். At a point P. Pல touch ஆகுது. Given, it is a given. To prove OP perpendicular to AB. OP perpendicular to AB அப்படின்னு prove பண்ணணும். Construction take any point Q on the tangent AB. இந்த ABல Qன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். டேக் எனி பாயிண்ட் இங்கே எந்த இடத்துலனா சூஸ் பண்ணிங்க. டேக் எனி பாயிண்ட் Q on the tangent AB or AP. ஏபியும் டேஞ்சன்ட் தான் இந்த லைனு, இல்லை ஏபி எப்படி வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணலாம். டேஞ்சன்ட் ஏபி. ஜாயின் OQ. ஜாயின் OQ. OQவை ஜாயின் பண்ணுறீங்க. OQ meet at the circle at R. OQ meet at circle at R. OQன்ற லைனு சர்க்கிள் எந்த இடத்துல மீட் ஆகுது? OR என்ற இடத்துல மீட் ஆகுது. OQ meet at circle at R. Proof OP equal to OR. It is a radius. OP equal to OR. சர்க்கிளோட ரேடியஸ், இது எல்லாமே ரேடியஸ் தான் சர்க்கிளுக்கு. ஓகேங்களா? OP equal to OR. OP equal to OR. ரேடியை. இப்போ நீங்கள் OQவை எப்படி ரைட் பண்ணலாம்? OQ equal to OR ப்ளஸ் RQ அப்படின்னு ரைட் பண்ணலாம். OQ equal to OR ப்ளஸ் RQ அப்படின்னு ரைட் பண்ணலாம். OR ப்ளஸ் RQ. OQ greater than OR அப்படின்னு ரைட் பண்ணலாமா பாருங்கள். OQ greater than OR. இந்த டோட்டல் லென்த்து 10 அப்படின்னு எடுத்துங்க. இது ஒரு சப்போஸ் 6ன்னு இருந்தால் 10 greater than 6 அப்படின்னு ரைட் பண்ணலாம். அப்போ OQ greater than OR. OQ greater than R. இது லென்த்தான லைனு OQ, ஸ்மாலர் லைனு OR அப்படி கூட எடுத்துங்க. OQ greater than OR. சப்போஸ் OQ greater than OR-ஆக இருந்தால் OQ greater than OPன்னு ரைட் பண்ணலாம். ஏன்னா OR equal to OP, ரேடியை ரெண்டு ஈக்குவல். அப்போ OQ greater than OP. That is, OP is shorter than any other segment joining O to any point AB. Hence OP perpendicular to AB. Hence it is proved. பாருங்கள் என்ன சொல்ல வராங்க பாருங்கள். OQ greater than OP. OP விட greater than. OP is shorter than any other line segment joining O at any point OP. இந்த OP தான் ஷார்ட்டர் சைடாக இருக்க முடியும். இப்போ இந்த லைனு இதை விட OP தான் ஷார்ட்டர். அனதர் லைன் ட்ரா பண்ணுறீங்க. இந்த லைனை விட OP தான் ஷார்ட்டர். இதை விட இது தான் ஷார்ட்டர். அப்போ கண்டிப்பாக OP தான் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்? OP பர்பண்டிகுலர் டு ஏபியாக இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க. Question number 3. A tangent PQ at a point P of a circle of radius 5 cm meet a line through the center O at a point Q so that OQ equal 12 cm. Find the length of PQ. For rational is given. First draw a circle. Draw a tangent PQ at a point. PQ is a tangent. Radius is 5 cm. Radius is 5 cm. O at a point Q. இந்த டேஞ்சன்ட்ல Qன்ற ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம். O at a point Q so that OQ equal to 12 cm. ஜாயின் பண்ணுறோம். இந்த OQவோட லென்த்து 12 cm. ஆல்ரெடி தேரத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். OP பர்பண்டிகுலர் டு OP பர்பண்டிகுலர் டு AB அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம லென்த் ABன்னு எடுத்ததுனால. இப்போ தட் இஸ் OP perpendicular to PQ. Pythagoras theorem. By using Pythagoras theorem, OP square plus PQ square equal to OQ square. 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது hypotenuse. Okay, therefore OP square plus PQ square equal to OQ square. Find the length PQ. Therefore PQ square equal to OQ square minus plus term right hand side move பண்ணால் minus OP square. Therefore PQ square equal to OQ ஓட வேல்யூ 12. 12 square minus OP ஓட வேல்யூ 5 square. 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12 into 12 ஓட வேல்யூ 144 minus 5 ஸ்கொயர் ஓட வேல்யூ 5 into 5 25. 144 minus 25 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 119. Therefore PQ ஸ்கொயர் ஓட வேல்யூ 119. ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு ரூட் எடுக்கிறப்ப PQ equal to root of 119.
therefore PQோட length optional D equal to root of 119 centimeter. Question number 4. Draw a circle on two lines parallel to a given line such that one is a tangent and the other is a secant to the circle. Answer. First draw a circle draw பண்ணுங்க. Two lines parallel to given line. Two lines draw பண்ணோம். One is a tangent, another is a secant. Parallel இருக்கணும். அப்போ draw இப்படி draw பண்ணுறோம். It is a tangent intersected in a circle at one point. இதுக்கு parallel another ஒரு line draw பண்ணுறோம். இந்த line வந்து secant. A line intersect in 2 points is called secant. அப்போ this line ஓட name tangent. This line ஓட name secant. நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரா பண்ணலாம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா இது டேஞ்சன்ட். எ லைன் இன்டர்செக்ட் இன் 2 points இஸ் கால்டு சீக்கண்ட். இந்த இடத்துல ட்ரா பண்ணாலும் ஓகே தான். இல்லை சப்போஸ் சீக்கண்ட் லைனை இங்கே ட்ரா பண்ணாலும் ஓகே தான். இந்த டேஞ்சண்ட்டுக்கு பேரலாக அனதர் லைன் இருக்கணும். தட்ஃபோர் டேஞ்சன்ட் அனதர் லைன் இஸ் எ சீக்கண்ட். இப்படி ட்ரா பண்ணாலும் ஓகே தான்.